ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ப்ரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். நிறைய பேருக்கு டேஞ்சர்னா யாருன்னு தெரியும், பட் தெரியாத ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன். இவர் ஒரு பெரிய யூடியூபர். இதுக்கு முன்னாடி க்ளவுட் கிச்சன் வச்சுருந்தார், பட் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, சென்னை. ஆக்சுவலாக லொக்கேஷன் டேஞ்சர்னு போட்டாலே மேப்பில் வந்துடும். இல்லை அப்படின்னா ஷாப்போட டீட்டெயில்ஸும் டேக் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் க்ரௌடு வந்துட்டாலே பார்க் பண்ண முடியல. கொஞ்சம் தள்ளி தான் நாங்கள் பார்க் பண்ணோம். ஏன்னா இது மெயின் ரோட்லேயே இருக்கனால தனியாக பார்க்கிங்க்கு இடம் ஒதுக்கலை. பயங்கர பசியில் உள்ளே போனால் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ். ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட உள்ளே போயிட்டோம். இது கொஞ்சம் குட்டி ரெஸ்டாரண்ட் தான், பட் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பசியில் வந்தோம்னு சொன்னேன்ல. அடுத்த ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வெஜ் தான், மித்தவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எனக்கு வேற ரொம்ப பசி. வெஜ் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஏன்னு கேட்டப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் லீவில் போயிருக்கனால அன்னைக்கு வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வீடு நான் உனக்கு தனியாக வேறு ஷாப்பில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. என்னடா வெஜ்ஜுக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனைன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா மெனுவும் 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, டிராகன் சிக்கன், அப்புறம் கடைசியாக இளநீர் பாயாசம். வேறு வேறு ஐட்டம்லாம் மெனுவில் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரதா சொன்னாங்க. ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அதை ருசிச்சு சாப்பிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மசாலா அதிகமும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சட்டெல்லாம் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு ஓவரால் 5 ரேட்டிங்க்கு நான் 4 கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். 65 பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் பீஸுமே நல்ல பெருசாகவும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காரமும் கிடையாது. பீஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 6 to 7 பீஸ் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போய் திருப்பி இன்னொரு 65 கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். மட்டன் பிரியாணியுமே நல்லா காரமும் அதிகம் இல்லாமல் நல்லா மசாலா இறங்கி சட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் டேஸ்ட் பண்ணலாம். பீஸுமே 4-5 பீஸ் இருந்தது. எனக்கு நல்லி எலும்பு கூட கிடச்சிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அருமையான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் டிராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு டிராகன் சிக்கனும் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அதுவுமே நாங்கள் ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணோம். கண்டிப்பாக நான்வெஜ் லவர்ஸ்க்கு எஸ்பெஷலி பிரியாணி லவர்ஸ்க்கு ஒரு நல்ல கடைன்னு சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். டேஞ்சர் ப்ரோ ஸ்டைலில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு இளநீர் பாயசமும் குடித்தாங்க. இது நானும் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. அங்கே எல்லா ஐட்டமும் நாங்கள் கேட்டால் தான் கொடுத்தாங்க. ஆனால் கேட்காமே கையில் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லு மட்டும்தான். சரி, சாப்பிட்டதுக்கு நம்மளே காசு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு காசு கொடுத்தோம். அங்கே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா ஒரு சில ஷாப்பில் இன்னும் கூட இருந்துச்சு. நீங்கள் பில்லை பார்த்தா தெரியும். குவான்டிட்டியும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருப்போம். நாங்கள் இப்போ டேஞ்சர் வெட்டிங் பிரியாணி போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். சிக்கன் 65, டிராகன் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, நீங்கள் சென்னையில் இருந்தால் டேஞ்சர் ப்ரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை டேஞ்சர் ப்ரோ கண்ணில் படும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.